எல்லாத்துக்கும் மலை வணக்கம்ங்க. நான் சிவகுமார் பேசுறேங்க. ட்ரேட் இன்னைக்கு எப்படி போயிடுச்சு, நான் குடுத்த லெவல்ஸ் எப்படிங்கிறது ஒரு சின்ன அப்டேஷன். அதுக்கப்புறம் மண்டேவோட லெவல்ஸ் நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். நேத்து வந்து 25,873 பிரேக் ஆச்சுன்னா, அப் சைடு 25,715 பிரேக் ஆனா டவுன் சைடு குடுத்திருந்தேன். பட் மார்க்கெட் ஓப்பன் ஆகையிலே 25,914 தான் ஓப்பன் ஆச்சு. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 25,993. அதாவது நான் குடுத்த லெவல்ல இருந்து லோ கவரேஜ் பண்ண ஒரு 120 பாயிண்ட். இது நிஃப்டியோட லெவல் சார். பேங்க் நிஃப்டி வந்து 59,026 அப் சைடு, 58,701 டவுன் சைடு. ஓப்பன் ஆனது 58,999 சம்திங். அப்போ அதை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 59,140 வரைக்கும் போயிருக்கு. ஒரு 114 பாயிண்ட் சார். இது வந்து பேங்க் நிஃப்டியோடது. சென்செக்ஸ் 84,724 அப் சைடு, 84,251 டவுன் சைடு. மார்க்கெட் ஓப்பன் ஆகலையே 84,794 ஓப்பன் ஆயிடுச்சு. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 85,067. ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 343 பாயிண்ட் சார். இது எல்லாமே வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனதுன்னு நான் சொல்றேன் சார். இது இது இந்த பேஸில் நம்ம ட்ரேட் பண்ண முடியாது. பட் மார்க்கெட் ஓப்பன் ஆனது கொடுத்த லெவல்ஸ் என்ன காரணம், லாஸ்ட் ஒரு 2 டேஸாவே மார்க்கெட் பெரிய ஃபிளக்சுவேஷன் இல்லை. இது வந்து இந்த மந்த் எண்டு வரைக்கும் இப்படி தான் சார் இருக்கு. ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்ல தான் சார் மார்க்கெட் வந்து ஸ்பீட் ஆகும். அது வரைக்குமே ஸ்லோ மூவ்மெண்ட் தான் சார். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 ஹவர்ல என்ன ரன் ஆகுதோ அதுதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு மூவ்மெண்ட் இருக்காது. 20 பாயிண்ட் அப் சைடு, 10 பாயிண்ட் டவுன் சைடு இப்படி தான் சார் போயிட்டு இருக்கு. பெரிய மூவ்மெண்ட் எதிர்பார்க்க முடியாது. இதை லாங் டைம் நான் பார்த்துருக்கேன். பட் உங்களுக்கும் தெரியும் நினைக்கிறேன். நீங்களும் வாட்ச் பண்ணுங்க. இந்த வருஷம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, மண்டேவோட லெவல் சார். நிஃப்டி வந்து 26,014 பிரேக் ஆச்சுன்னா அப் சைடு, 25,907 பிரேக் ஆச்சுன்னா டவுன் சைடு. பேங்க் நிஃப்டி 59,174 பிரேக் ஆச்சுன்னா அப் சைடு, 58,930 பிரேக் ஆச்சுன்னா டவுன் சைடு. சென்செக்ஸ் 85,086 பிரேக் ஆனா அப் சைடு, 84,751 பிரேக் ஆனா டவுன் சைடு. இது வந்து மண்டேவோட லெவல் சார். மண்டே மார்னிங் நம்ம எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் வந்து நீங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு கண்டினியூ கிடைக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 17 வருஷம் ட்ரேடிங் ஃபீல்டில் இருக்கிறேன் சார். நான் அந்த 17 வருஷம் நான் ட்ரேடிங்கில் என்னென்ன கற்றுக்கிட்டனோ அதை எல்லாமே உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். எப்படி ட்ரேட் பண்ணணும், ட்ரேடிங்கில் என்னென்ன நம்மளுக்கு தேவை, என்னென்ன ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது எல்லாமே என்னென்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண என்னோட சேனலுக்கு வந்ததுக்கப்புறம் அதோட வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு போடுறேன். அது வரைக்கும் சேம் இதே மாரி சார் டெய்லி உங்களுக்கு லெவல்ஸ் பண்ணுறேன். அடுத்த நாள் மார்க்கெட் ஓப்பனாக பெரிய வேரியேஷன் தான் திரும்ப அகைன் இன்னொரு வீடியோ போடுறேன். திரும்ப மண்டே ஈவினிங் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.